வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல் நாயகன் ரோபோ. வழக்கம் போல் அடுத்த அரை மணி நேரத்துக்கும் நமக்காக நிறைய ரகசிய தகவல்கள் தயாராக இருக்குது. அதெல்லாம் நம்ம ரோபோ கிட்ட பேச தான் ஒன்று ஒன்றா தெரிய வரும். அதனால் உடனடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹலோ விக்ரம். ரோபோ, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல்கள் என்னென்னு சுருக்கமாக பட்டியலிட்டு பார்ப்போம். மலைக்கோட்டை மாநகர மருத்துவமனையின் பரிதாப நிலை குறித்த தகவல்கள், 8 ஆண்டுகளில் 8 கொலைகள் நடந்த வழக்கு விசாரணையின் பின்னணி, மறுபடியும் கம்பத்துக்கு வந்த கஞ்சா காக்கிய பத்தின விரிவான தகவல்கள். சூப்பர் ரோபோ, இப்போ ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் மேட்ரை. மலைக்கோட்டை மருத்துவமனைக்கு அப்படி என்ன பரிதாப நிலை? மலைக்கோட்டை மாநகர மருத்துவமனையில குழந்தைகளுக்குன்னு தனிப்பிரிவு ஒன்று இருக்கு. ரொம்ப பழைய கட்டடம் அது. ஆமா, தந்தை பெரியார் பெயரால் உருவாக்கப்பட்ட பிரிவு தானே அது. அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்படவே இல்லையா? மறுபடியும் பெரியார் வந்துதான் சரி பண்ணணும் போல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. பரிதாப நிலைங்கிற மோசமா இருக்குங்கிற என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டிய? சீலிங் பெயர்ந்து படுக்கையிலேயே கற்கள் விழுந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல 2 குழந்தைங்க அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்கு. இதை விட விளக்கமா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயையோ, இது பரிதாப நிலை இல்ல ரோபோ, ஆபத்தான நிலை. குழந்தைங்க விஷயமாச்சே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமே. இந்த மருத்துவமனை புதுப்பிக்கப்படாம இருக்கிறது ஒரு கொடுமைனா, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சமூக விரோதிகளுடைய கூடாரமா மாறிட்டு இருக்குங்கிறது இன்னொரு கொடுமை. அங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு கேட்காத விக்ரம், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேளு. ஓ, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா? என்னெல்லாம் நடக்குது? நிறைய திருட்டு நடக்குது. நோயாளிகளுடைய செல்போன்களும் வேற பல உடைமைகளும் திருடு போகுது. இவ்வளவு ஏன், சமீபத்துல ஒரு குழந்தையே திருடு போயிடுச்சு. குழந்தைய காணோமா? அந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இல்லையா என்ன? அந்த ஃபுட்டேஜை வச்சு திருடினவங்களை கண்டுபிடிச்சிருக்கலாமே. 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்கு விக்ரம். ஆனா முறையான பராமரிப்பு இல்லாம இருக்கு. சில கேமராக்கள் வேலை செய்யல. சில கேமராக்கள்ல பதிவான காட்சிகள் திருடனை அடையாளம் பார்க்கிற அளவுக்கு தெளிவா இல்லைன்னு காக்கிகள் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை திருட்டு போன தளத்துல உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே வாசல் தான் இருக்கு. அந்த வாசல்ல கேமரா இல்லையா? என்ன ரோபோ, இது அநியாயமா இருக்கு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல இந்த விஷயம் கூட சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? ஆனா இதெல்லாம் திருடர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தைரியமா செஞ்சிருக்காங்க. அதை விட விக்ரம், குழந்தை காணாம போனதை பத்தி மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டப்போ அவங்க சொன்ன பதில் தான் ஹைலைட். என்ன பதில் சொன்னாங்க? காணாம போன அந்த குழந்தைக்கு முறையா அட்மிஷன் போடலைன்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் போட்டிருந்தா மட்டும் தடுத்திருப்பாங்களாமா? இது பொறுப்பான பதில் இல்லையே ரோபோ. நீ சொன்ன மாதிரி அந்த மருத்துவமனை நிலைமையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற குழந்தை கடத்தல் கும்பல் எப்போ யார் அசருவாங்க, எந்த குழந்தைய தூக்கலாம்னு அங்கேயே ரெடியா இருக்காங்க போல. எவனாவது ஒருத்தன் கையங்களவுமா மாட்டும் போது பொதுமக்களே பிடிச்சு சாத்துனாதான் தீர்வு கிடைக்கும் போல. சரி, அடுத்த மேட்ரு. காவிரி ஆற்று பகுதிகளை ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நீதிமன்ற உத்தரவின் பேர்ல மத்திய குழு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? ஆமா, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்களே. அந்த குழு தான் ஆல்ரெடி அவங்கள கர்நாடகாவில் நல்லா குளிப்பாட்டி தான் அனுப்பியிருக்காங்க. நம்மளும் அவங்கள நல்லா கவனிச்சாதான் ரிப்போர்ட் கொஞ்சம் நமக்கு சாதகமா வருங்கிறதால அவங்கள வரவேற்க ஆவலோட காத்திருந்தாரு மலைக்கோட்டை மாவட்ட ஆட்சியர். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி கையில மனுவோட அங்க கூடியிருந்த விவசாயிகளை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. அவங்கள பார்த்து எதுக்கு ஷாக் ஆகணும்? மத்திய குழு வரும்போது திடீர்னு ஏதாவது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? அதுவும் சரிதான், நீ மேல சொல்லு. அப்புறம் ஒரு வழியா வேளாண் துறை அதிகாரிகளை வரவழைச்சு, உங்களுக்காக தான் நாங்க பேச போறோம், உங்க கோரிக்கைகளை நாங்களே எடுத்து சொல்றோம்னு சொல்லி விவசாயிகளை சமாதானப்படுத்தியிருக்காங்க. சப்புன்னு முடிஞ்சு போச்சே. சப்ஜெக்ட் இன்னும் முடியல விக்ரம். மத்திய குழு தங்களுடைய ஆய்வை முடிச்சிட்டாங்க. ஆனா முக்கியமான கல்லணைய அவங்க போய் பார்க்கவே இல்லைங்கிறது தான் ஹைலைட். சூப்பர், பிரமாதமா ஆய்வு செஞ்சிருக்காங்களே. ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ரு. 20 குழந்தைகள் கடத்தப்பட்ட விவகாரம் தான் அடுத்த மேட்ரு. 20 குழந்தைங்களா? என்ன ரோபோ அசால்ட்டா சொல்ற? இது பெரிய மேட்ராச்சே, செய்திகள்ல கூட வரல. இரு விக்ரம் இரு, பதட்டப்படாத. இதே மாதிரி தான் தகவல் தெரிஞ்சதும் எல்லோரும் பதட்டப்பட்டாங்க. சில தொலைக்காட்சிகள் செய்தியாவே ஒளிபரப்பிட்டாங்க. ஆனா அப்படி எந்த சம்பவமும் நடக்கல. அதான பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டேன். சரி, இந்த வதந்தி எப்படி பரவுச்சு? 2-3 நாளுக்கு முன்னாடி திருச்சியில ஒரு சின்ன பையன் வீட்டை விட்டு ஓடி இருக்கான். கொஞ்ச நேரத்துல எங்க போறதுன்னு தெரியாம திரும்ப வந்துட்டான். என்னடா மகனே ஆச்சு, எங்கடா போனேன்னு அவங்க அப்பா கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம வழக்கமா பசங்க சொல்ற பொய்ய அவனும் சொல்லியிருக்கான். என்ன பொய் அது? என்ன யாரோ மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. அங்க என்ன மாதிரியே 20 பசங்களை கட்டி வச்சிருந்தாங்க, நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்லியிருக்கான். இத ஆரம்பத்துல நம்பினா அந்த அப்பாவி அப்பாவும் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி வாட்ஸ்அப் வரைக்கும் வந்து டிவிக்கும் வந்துடுச்சு. அடப்பாவீங்களா, செய்தியாளர்கள் பலர் வாட்ஸ்அப்ல தான் வாழ்றாங்கன்றது சரியாதான் இருக்கு. செய்திகளை விரைந்து கொடுக்கறது நல்ல விஷயம்தான். அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இப்படி தப்பான செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பாம கொஞ்சம் நிதானமா விசாரிச்சா நல்லா இருக்கும். அருமையான அவசியமான வேண்டுகோள் விக்ரம். அப்படியே நாமளும் ஒரு பிரேக் போயிட்டு அடுத்தடுத்த தகவல்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லலாமா?
நிச்சயமா ரோபோ. என்ன ரோபோ, அடுத்தது என்ன? ஆயுத பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அது தொடர்பாக எதுவும் இல்லையா? நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கேட்கற மாதிரி இல்ல தெரியுது. என்னது அது? அதான் துப்பாக்கி, அரிவாள், கத்தின்னு வச்சு ஆயுத பூஜை கொண்டாடி அதை ஃபேஸ்புக்லேயும் போட்டாரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர். என்னாச்சு அந்த மேட்ரு? அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு விக்ரம்? ஊடகங்கள்லயும் ஃபேஸ்புக்லயுமே அதை பத்தி நிறைய பேசிட்டாங்களே. அதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் அவர் மேலே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்களாமே. ஆமா, அந்த புகார்களுடைய அடிப்படையில காவல்துறை அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. சம்பந்தப்பட்ட அரசியல் பிரமுகரும் தன்னுடைய மகன் ரைபிள் கிளப்ல மெம்பர், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். காவல்துறை பயன்படுத்துற பெரிய ரக துப்பாக்கி எப்படி வந்ததுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அப்போ அந்த மேட்டரில் புதுசாக எதுவும் இல்லைங்கிற? எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த பிரமுகருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததால அந்த காவலர்கிட்டையும் அது தொடர்பான விசாரணை நடக்க இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ அடுத்த மேட்டர் ஆரம்பி. சமீபத்துல பரபரப்பா பேசப்பட்ட 8 கொலைகள் பத்தி தான் அடுத்த சப்ஜெக்ட். ஆமாம், ஆரம்பத்திலே அந்த விசாரணையின் பின்னணியை சொல்கிறேன்னு சொன்னியே. அந்த விசாரணையில சுவாரஸ்யமான விஷயமே கொலைகாரன் வாக்குமூலம் கொடுத்ததுக்கான காரணம் தான். அப்படி என்ன காரணத்துக்காக வாக்குமூலம் கொடுத்தாப்புல? உண்மையை சொல்லிட்டா 45 நாள்ல வெளியே விட்டுருவோம்னு சொன்னதை நம்பிதான் அந்த குற்றவாளி வாக்குமூலம் கொடுத்துருக்கான். சும்மா சொல்லக்கூடாது காவலர்களுடைய சாமர்த்தியத்தை. எவங்கிட்ட எப்படி உண்மையை வாங்குறதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புதைக்கப்பட்ட சடலங்களை தோண்டி எடுக்கும் போது கூட அந்த கொலைகாரன் காவலர் ஒருத்தர்கிட்ட 45 நாள்ல விட்டுருவீங்களன்னு கேட்டிருக்கான். அடப்பாவி, அவன் லூஸா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறானா? வெளியே விட்டீங்கன்னா வெளியூர் போய் பெட்டி கடை வச்சு பழிச்சுப்பேன்னு அந்த கொலைகாரன் சொன்னதுதான் உச்சகட்டம். ஏன்னா அவன் வெளியூர்னு குறிப்பிட்டு சொன்ன ஊரு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இப்போ அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பயத்துல இருக்காங்க. அடப்பாவி. ஆமா, கொலை செய்யப்பட்ட 8 பேர்ல 6 சடலங்கள் தானே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமா விக்ரம், 6 பேருடைய உறவினர்கள் சடலங்களை வாங்கி கடைசி காரியம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 2 பேருடைய உறவினர்களுக்கு அது கூட இன்னும் கிடைக்கல. அவங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். காணாம போனதா சொல்லப்பட்டவங்களோட உறவினர்கள் புகார் கொடுக்க போனப்போ குறுக்கு விசாரணைங்கிற பேர்ல நீங்களே ஏன் கொலை செஞ்சிருக்க கூடாதுன்னு காவலர்கள் கேட்டதுல சிலர் பயந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி செய்யாம முறையா நடவடிக்கை எடுத்திருந்தா எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. குறுக்கு விசாரணை செய்யப்படுறது வழக்கம்தான். காவலர்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. சந்தேகப்பட்டாதானே குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே உண்மை என்னன்னு ஆராய ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா விக்ரம், குறிப்பா சொல்லணும்னா காணாம போன கவுன்சிலர் மனைவி 3 வருஷத்துக்கு முன்னாடியே புகார் கொடுத்திருக்காங்க. அப்போவே தீவிரமா விசாரிச்சிருந்தா அதுக்கப்புறம் நடந்த 3 கொலைகளை தடுத்திருக்கலாம். சரி, இப்போவாவது கண்டுபிடிச்சாங்களே, அது வரைக்கும் ஓகே. அடுத்த மேட்டருக்கு போகலாம். ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய நூதன மோசடிய புதுசா ஒரு கும்பல் தொடங்கி இருக்கு. அதுதான் அடுத்த மேட்டர். அது என்ன நூதன மோசடி? புதுசா என்ன? விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி கிராமத்துல இருக்கிற தனியார் கல்யாண மண்டபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்னு பெரிய பெரிய பேனர்கள் எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பாலாஜின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்ச ஒருத்தர் ரைஸ் புல்லிங்னு சொல்லப்படுற இரிடியம் கலசம் தன்கிட்ட இருக்கிறதாகவும் அதுல இருக்கிற சிவனின் சக்தி மூலமா பணம் பன்மடங்கா பெருகும்னு சொல்லியிருக்காரு. இது பழைய மோசடி டெக்னிக்காச்சே. இன்னும் இதெல்லாம் நம்புறாங்களா என்ன? இரிடியம் கலசம் பழைய டெக்னிக் தான். ஆனா புது கப்புல பழைய காப்பியை ஊத்தி கொடுக்கற மாதிரி இன்னொரு புது டெக்னிக்க இந்த பழைய டெக்னிக்கோட சேர்த்திருக்காரு அந்த நபர். அதென்ன புது கப்பு? இது புது டெக்னிக்கு? தேர்தல் சமயத்தில் பிடிபட்ட 3 கண்டெய்னர்கள் இருக்கிற 570 கோடி ரூபாய் பணத்தை விடுவிக்க பிரதமர் கிட்ட பேசி முடிச்சிருக்கிறதாகவும் அதை வெளியெடுக்க முன்பணம் கொஞ்சம் தேவைப்படுறதாகவும் அதுக்கு உதவி செய்யறவங்களுக்கு 10 மடங்கு திருப்பி தரதாகவும் சொல்லியிருக்காரு. அடப்பாவி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க? சிறுதாவூர் பங்களால மேலும் 8 கண்டெய்னர் லாரிகள்ல பணம் இருக்கிறதாகவும் அந்த பணமும் வெளியே வரப்போகுது. அதனால இப்போ பணம் கொடுக்குற எல்லோரும் கோடீஸ்வரங்களா ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோட நிறுத்திட்டாங்களா இல்ல வசூல் வேட்டை ஆரம்பிச்சிட்டாங்களா? வசூல் வேட்டை பிரமாதமா நடந்துட்டு இருக்கு விக்ரம். அந்த ஆளு சொன்னதெல்லாம் நம்பி அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட 300க்கும் அதிகமானவங்க அங்கேயே பணத்தை அள்ளி வீசி இருக்காங்க. பணம் வசூலிச்சு கொடுக்கிற பொறுப்பை உள்ளூர் பிரமுகர்கள் சிலர் கவனிக்கிறாங்களா. இதே பாணியில வளமிக்க கிராமங்களை கண்டறிஞ்சு இந்த மோசடி நடந்துட்டு வருது. ஐயோ, அப்படின்னா இதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி ஆகணுமே. உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நிலையானதுன்னு என்னைக்குதான் மக்கள் புரிஞ்சுக்க போறாங்களோ. சரி, அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாம் விக்ரம். பறிகொடுத்த பொருளுக்கான இழப்பீட்டு தொகையை தனியாளா போராடி காக்கி அதிகாரிகிட்டேயே வாங்கியிருக்காரு ஒருத்தர். ஆச்சரியமா இருக்கு. யாரு? எந்த ஊர்ல? மாற்றுத்திறனாளிகளுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பகத்சிங் தான் அந்த நபர். பழனி அடிவாரம் பகுதியில தள்ளு வண்டியில செல்போன் வியாபாரத்தை முடிச்சுட்டு ராத்திரி 2 மணிக்கு வீடு திரும்புறப்போ 2 சக்கர வாகனத்துல வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவர்கிட்ட இருந்த 16,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற செல்போனை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. யாரோ திருடினதுக்கு இவனே காவலர்கள் கிட்ட இழப்பீடு வாங்கினாரு. முழுசா கேட்காம நீயா எதையாவது புரிஞ்சுக்கிட்டு உளராத விக்ரம். சரி, முழுசா சொல்லு. இந்த வழிப்பறி பத்தி
பழனி நகர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகளையும் பிடிச்சிட்டாங்க. செல்போனை பறிமுதல் செஞ்சு உரியவர்கிட்ட தராம லேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வேற வழி இல்லாம போனை ஒப்படைச்சப்போ அதுல இருந்த முக்கிய பாகங்கள் காணாம போயிருந்திருக்கு. யார் கையில் இருக்கும்போது காணாம போச்சுன்னு தெரியலையே. அது எப்படி போச்சோ யாருக்கு தெரியும். ஆனா பாதிக்கப்பட்ட பகத்சிங் காவல்துறையை கண்டிச்சு உள்ளிருப்பு போராட்டம் செய்ய போறதா அறிவிச்சாரு. காவலர்களுக்கு செம்ம ஷாக்கா இருந்திருக்குமே. நல்ல வேலையா பிரச்சனை பெருசாகிறத உணர்ந்த உயரதிகாரி ஒருத்தர் அதுக்கான இழப்பீட்டு தொகை 10,000 பகத்சிங் கிட்ட கொடுத்து சுமூகமா முடிச்சிட்டாரு. வேற வழி கொடுத்து தானே ஆகணும். சரி, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ரோபோ, கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த தடவை ஒரு அருமையான டாப்பிக்கை நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பர் விக்ரம், கேளு, என்ன தகவல் வேணும்? மறுபடியும் கம்பத்துக்கு வந்த கஞ்சா காக்கியை பற்றி விரிவான தகவல்கள் தரேன்னு சொன்னிய. நீ கேட்கலைனாலும் நானே அதைத்தான் சொல்ல இருந்தேன். தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் கம்பம்னு ஒரு ஊர். அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்த அழகான பள்ளத்தாக்குங்கிறத விட உலக மார்க்கெட்டில் கஞ்சான்னு தான் பேரு. ஆஹா, அருமையான ஆரம்பம். நீ அசத்து ரோபோ. ஆந்திராவில இருந்து அதிக கஞ்சா வரவழைக்கப்பட்டு இந்த ஊர்ல இருந்து தான் கேரளாவுக்கும், கேரளா வழியா வெளிநாடுகளுக்கும் கஞ்சாவாவும் கஞ்சா எண்ணெயாவும் கடத்தப்படுது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ரோபோ. முன்னாடியே சொல்லியிருக்கே, தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் பகுதியில் மெயின் கஞ்சா வியாபாரிகளை கேரளா போலீஸும் கேரள சுங்கத்துறையும் தூக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னல. அது ஊருக்குள்ள பெரும் கலக்கிருச்சே. மேலே புது தகவல் சொல்லு. ஆமா விக்ரம், அதுவும் சரிதான். நேரா தகவலுக்கு வர்றேன். இந்த கம்பத்துல ஒரு 3 வருஷம் முன்னாடி காக்கி அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. குறிப்பா கம்பம் வடக்கு பகுதியில இருந்தாரு. பேரு குமரேசன். இவருக்கு தான் கஞ்சா இன்ஸ்பெக்டர்னு பேரு. வர ஆரம்பிச்சிருச்சியா? புள்ளி விவரம் ரோபோட் இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கஞ்சா காக்கி கம்பவுண்ட் டியூட்டில இருந்தப்போ போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா சாதிக் பாஷான்னு ஒருத்தர் இருந்தாரு. நீ சொல்ல வர போறது கொஞ்சம் புரியுது. ஒரு நேர்மை, ஒரு கஞ்சா. சொல்லு. அதேதான் விக்ரம். கஞ்சா கடத்தலுக்கு வியாபாரிகள் கிட்ட இருந்து மாசம் லட்சக்கணக்கில் மாமூல் வாங்கிக்கிட்டு இந்த கஞ்சா காக்கி கஞ்சாவை கேரளாவுக்கு கடத்தி விட்டாரு. எப்படி ரோபோ? குமிழி போய் கேரளா பார்டரை தொடரத்துக்குள்ள லோயர் கேம்ப்ல தொடங்கி 3 சோதனை சாவடி இருக்கு விக்ரம். இந்த சோதனை சாவடிகளை எல்லாம் இவருடைய ஆளுங்க தான் இருக்காங்க. சொல்ல போனா கம்பத்துல முக்கிய கஞ்சா வியாபாரியோட மருமகனே குமிழி செக் போஸ்ட்ல தான் இருந்தாரு. கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. போகும். அப்படி மாமூல் மழையில குளிச்ச கஞ்சா காக்கிக்கு செக் வைக்கிறதுக்குன்னே இந்த நேர்மையான இன்ஸ்பெக்டர் சாதிக் பாஷா போதை தடுப்பு பிரிவுக்கு வந்தாரு. வியாபாரிங்க இந்த பாஷாவை எவ்வளவோ சரிகட்டியும் மனுஷன் வழிக்கு வரல. விளைவு என்ன? கஞ்சா காக்கி கடத்தலுக்கு துணையா இருக்க தகவலை சேகரிச்சு இந்த பாஷா கஞ்சா கடத்தல பூரா பிடிக்க வியாபாரிகளுக்கு செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. எரிச்சல் ஆகாம பின்ன லட்சமா கப்பம் கட்டிட்டு அந்த சரக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலன்னா வியாபாரிங்களுக்கு கோபம் தானே வரும். நியாயமான கோபம் தானே. நிலைமை அப்படி போக இந்த கஞ்சா காக்கி தனது அரசியல் செல்வாக்கு பணபலத்தை பயன்படுத்தி பாஷாவையே இடமாற்றம் செய்ய ஏற்பாடு பண்ணார். லஞ்சமா வந்த காசு பணபலமாயிருக்கும். பணம் இருந்தா அரசியல் பின்னாடியே வரும். இதெல்லாம் சகஜம் தானே. மாவட்டம் முழுக்க கஞ்சா கடத்தல தடுக்கிறதுல பேர் வாங்கின பாஷா டிரான்ஸ்பருக்கு காரணம் கஞ்சா காக்கின்னு தெரிஞ்சதும் மண்டல அளவுல இருந்த ஒரு உயர் காக்கி அதிகாரி இந்த கஞ்சா காக்கியை திண்டுக்கல் பக்கம் தூக்கி அடிச்சாரு. அப்பாடா, காக்கி மேல் அதிகாரிங்க போல நேர்மையா தான் இருக்காங்க. சபாஷ். அப்புறம் என்னாச்சு? அந்த கஞ்சா காக்கியோடைய தம்பியும் ஒரு காக்கி அதிகாரி தான். போச்சுடா, இது நீண்ட கதையா இருக்கும் போலயே. கேளு விக்ரம், நீ இடையில பேசாம இருந்தீனா மேட்டரை சொல்லி முடிச்சிருவேன். சாரி ரோபோ, கிராஸ் பண்ணியே பழக்கமாயிருச்சு. நீ சொல்லு. தான் டிரான்ஸ்பர்ல போனாலும் கம்பத்து கஞ்சா சொத்தை வேற எவனும் அனுபவிக்க கூடாதுன்னு அதே செல்வாக்கால தனது தம்பிக்கே கம்பம் வடக்கு பகுதியில போஸ்டிங் வாங்குறார். அவருக்கு தொழில் சொல்லி கொடுக்கிறார். இன்னார்கிட்ட இருந்து இவ்வளவு வரும்னு பட்டியல் கொடுக்கிறார். நல்ல சகோதரர்கள். பிறந்தா இப்படி பிறக்கணும். தம்பி கலக்க ஆரம்பிச்சிருப்பார்ல. 2 வருஷம் அள்ளுன்னு அள்ளிட்டார். சரி, தம்பிக்கு போதும்னு நினைச்ச அவர் எப்படா திண்டுக்கல் ரேஞ்சு டிஐஜி மாறுவாருன்னு நினைச்சு காத்திருந்தார். டிஐஜியும் மாறினார். கஞ்சா காக்கி மறுபடியும் கம்பத்துல அதே சீட்ல வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி போடு. இனி கஞ்சா களை கட்டும்னு சொல்ல வர்ற. அதான் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடத்தல் துவங்கிருச்சு. கம்பம் கஞ்சா வியாபாரிகளுக்கெல்லாம் சந்தோஷம். மீண்டும் அதே பழைய ஆள் வந்ததும் அப்பாடா பாதி வேலை நமக்கு குறைஞ்சதுன்னு சந்தோஷப்படுறாங்களா. இவர் மீண்டும் இந்த சீட்டுக்கு வந்ததுக்கு கஞ்சா வியாபாரிகளோட செல்வாக்கும் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அடப்பாவீங்களா? ஆமா ரோபோ, தேனி மாவட்டத்தை கண்காணிக்கிற காக்கி அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு? இப்படி கஞ்சா காக்கியெல்லாம் எப்படி அதே சீட்டுக்கு வர விடுறாரு? நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? எங்க விக்ரம் முடியுது? அதான் தேனி மாவட்டம் வந்தாலே அதிகாரிகள் இருந்து எல்லாத்தையும் கவுத்துறாங்களே. உனக்கு விஷயம் தெரியாதா? மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற எஸ்ஐ ரேங்க் காக்கிகளை மட்டும்தான் டிரான்ஸ்பர் பண்ண அதிகாரம் இருக்கு. இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்பர் பண்ற அதிகாரம் ரேஞ்சு டிஐஜி கையில தான் இருக்கு. எங்கிருந்தோ வர்ற ரேஞ்சு டிஐஜிக்கு கம்பம் இன்னும் பழக்கமா இருந்தா இந்த கஞ்சா காக்கி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்ததுக்கான கதை தெரிய வரும். எப்பத்தான் தெரிய வர போகுதோ.
பாவம், ஏற்கனவே கேரளாவில் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சா உபயோகிக்கிறாங்கன்னு கேரள கவர்மெண்ட்டு வருத்தத்தில் இருக்குது. இப்படி கஞ்சா காக்கியை மறுபடியும் உட்கார வச்ச செய்தி தெரிஞ்சால் கேரளா அதிகாரிங்க கலங்கியில் போயிடுவாங்க. ஆமா விக்ரம், இனி குமிளி கம்பமெட்டு வழியா தாராளமா கஞ்சா கடத்தல எதிர்பார்க்கலாம். கேரள செக் போஸ்ட்ல உஷாரா இருந்தா நிறைய பிடிக்கலாம், கூடவே வியாபாரியையும் சேர்த்து. முடிவாக இவர் ஒருத்தரை வாட்ச் பண்ணால் போதும்னு சொல்கிறேன். நிச்சயமா விக்ரம், கஞ்சாவோட அத்தனை வரலாறும் எங்கிருந்து, யார் மூலமா, யாருக்கு, எங்க ஸ்டாக், சிறு வியாபாரி யாரு, பெரிய வியாபாரி யாரு, எப்படி கேரளாவுக்குள்ள போகுது, எவ்வளோ போகுது, என்ன வருமானம், எல்லாமே இந்த கஞ்சா காக்கிக்கு அத்துப்படி. கிட்டத்தட்ட இவரை பிடிச்சா கஞ்சா தோப்பையே கஞ்சா கேங்கையே பிடிச்ச மாதிரின்னு சொல்ல வர. ஆமா விக்ரம், கஞ்சா விஷயத்துல முக்கிய புள்ளி யாருன்னு சொல்லியாச்சு, அதுவும் டிஐஜி காதுல படுற மாதிரி சொல்லியாச்சு. இனி அவர் கையில தான் இருக்கு புள்ளியா விடுறதும் கோலம் போடுறதும். ஆமாம் ரோபோ, நம்மளால் இது இப்படி இவங்களால் நடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இனி டிஐஜி பாடு, அந்த கஞ்சா காக்கி பாடு. நம்ம கிளம்பலாமா? ஆமாம் விக்ரம், இப்போதைக்கு கிளம்பலாம். அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.